ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சர்க்கிள் பார்க்கலாம். இப்போ சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா சென்டர் ரேடியஸ், சென்டர் டயாமீட்டர் 2.3 tan ரேடியஸ், tan இன்னும் இவ்வளோ சர்க்கிள்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சென்டர் ரேடியஸ் அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிட்டு சென்டரை ஒரு 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 பாயிண்ட் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஒரு ரேடியஸ் 4 அப்படின்னு கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் செக் பண்ணலாம். ஓகேங்களா, இங்க வந்து டயாமீட்டர் 8 காட்டுது. ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்து சென்டர் டயாமீட்டர் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சென்டர் ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல திருப்பி 4 கொடுக்கலாம். கொடுத்துட்டோம்னா இல்லை டைமென்ஷன் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணா இல்லை டயாமீட்டர் 4. ஓகேங்களா, இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4 ரேடியஸ் கொடுத்தோம், இதில் 4 டயாமீட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் சர்க்கிள் 2 பாயிண்ட் இருக்கு பாத்துங்க, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதை செக் பண்ணிக்கலாம். 2 பாயிண்ட்றது இங்க ஒரு பாயிண்ட் பிளஸ் இங்க வந்து பாட்டம்ல ஒரு பாயிண்ட் வச்சிருக்கேன், பிளஸ் இங்க பாத்தீங்கன்னா டாப்ல ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். ஸோ அதுக்கு நம்ம ஒரு டயா கூட ஒரு வேல்யூ கொடுக்கலாம். ஒரு 10 கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து 10mm டயால வந்து ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அடுத்து 3 பாயிண்ட் அதில் வந்து செக் பண்ணலாம். 3 பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த 3 பாயிண்ட் இப்போ வந்து நம்ம ஒரு சர்க்கிள் ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இதை வந்து 3 பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த ஒவ்வொரு கமெண்ட்ஸ் நம்ம எடுக்கிறப்போ கீழே என்ன வருதுன்னு பாருங்க. அதை பார்த்தாலும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். 3 பாயிண்ட் வச்சு இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த சர்க்கிள். ஓகேங்களா, நான் இவருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிரியேட் பண்றேன். செகண்ட் பாயிண்ட் ஆஃப் த சர்க்கிள், அந்த சர்க்கிளுக்கு செகண்ட் பாயிண்ட் ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லுது. நான் இங்க ஒரு கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, தேர்ட் பாயிண்ட் ஆஃப் த சர்க்கிள். ஸோ அந்த சர்க்கிளுக்கு கிரியேட் பண்றதுக்கு தேர்ட் பாயிண்ட் இருந்தா சொல்லுங்க. ஸோ அதை நம்ம கிரியேட் பண்ணலாம். இது 3 பாயிண்ட் ஆஃப் சர்க்கிள். ஓகேங்களா, இப்போ tan ரேடியஸ் பார்த்தீங்கன்னா அதை வந்து டேக்னெட், அது வந்து எப்படின்னா இதுல பாருங்க, சர்க்கிள் ஸ்பெசிஃபை த பாயிண்ட் ஆன் ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் டேக்னெட் ஆஃப் த சர்க்கிள். ஸோ இது ஒரு 3 சர்க்கிள் இருக்கு. அதுல வந்து இங்க ஒரு சர்க்கிள் இருக்கு, அடுத்து இங்க ஒரு சர்க்கிள் இருக்கு, இங்க ஒரு சர்க்கிள். அதாவது 2 சர்க்கிள் கிரியேட் பண்ணோன்னா அதுவா ரேடியஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு 4.4896. ஸோ நம்ம அதை என்ட்ரு கொடுத்துட்டா அதுக்கேற்ற மாதிரி சர்க்கிள் கிரியேட் ஆகி இங்க வந்துடும். சரிங்களா, இதுதான் அந்த சர்க்கிளோட அந்த டேக்னெட்டை வச்சு இது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும். இது அந்த சர்க்கிள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் tan. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நார்மலா வந்து 3 சர்க்கிள் இருந்தா மட்டும்தான் இது பண்ண முடியும். இங்க ஒரு டேக்னெட், இங்க ஒரு டேக்னெட், இங்க ஒரு டேக்னெட், அப்படி கிரியேட் பண்ணா இந்த 3 டேக்னெட்டை வச்சு ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ண முடியும். இது சர்க்கிள் இல்லாம நம்ம வெளியில எங்கேயும் வச்சு இது பண்ண முடியும். அந்த சர்க்கிளோட டேக்னெட்டை வச்சுதான் இது வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா, இதுலதான் சர்க்கிளோட டாபிக். நெக்ஸ்ட் வீடியோவை அடுத்த வாரம் பார்க்கலாம். தேங்க்யூ.